வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஷிப்பிங் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உள்ள உலகத்தில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி தான். ஸோ இந்த வீடியோவில் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் கோர்ஸ்னால் என்ன, இதை யாரெல்லாம் படிக்கலாம், இதோட கோர்ஸ் டியூரேஷன் என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் என்ன வேலைக்கு நீங்கள் போகலாம், இதோட சேலரி என்ன அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஆப்ரேஷன், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸில் முக்கியமாக போர்ட்ஸு, ஷிப்பிங் கம்பெனிஸு, அப்புறம் லாஜிஸ்டிக் கம்பெனிஸு இதுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க, ஷிப்பிங் ஆப்ரேஷன்ஸ் பற்றி படிப்பீங்க, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க, வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க, இன்டர்நேஷனல் ட்ரேட் பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ மினிமம் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 50% இருந்தாலே போதுமானது. கோர்ஸோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தியரி கிளாஸஸ் வந்துடும், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்துடும், இண்டஸ்ட்ரி இன்டர்ன்ஷிப்பும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 4th கோர்ஸ் ஃபீ. கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸஸ் வாங்குவாங்க. ஸோ ஜாப் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸ்க்கு முக்கியமாக வந்து லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம், ஷிப்பிங் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம், வேர் ஹவுஸ் மேனேஜராக போகலாம், போஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம், சப்ளை செயின் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸிக்யூட்டிவாக உங்களால் போக முடியும். ஸோ எங்கெல்லாம் வேலைக்கு போகலான்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கு உங்களால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக ப்ளூ டாட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் நீங்கள் கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போகலாம். சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பிகினருக்கு உங்களுக்கு 25,000 30,000 வரையும் கொடுத்துட்ருக்காங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 50,000 80,000 வரையும் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ உங்களுக்கு நியர்பையாக என்ன காலேஜஸ் அவைலபிளாக இருக்கோ அங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்காலர்ஷிப்ஸில் எப்படி அட்மிஷன்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அட்மிஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒருத்தவங்க ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் படிக்கணுங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட் கூட பார்க்கலாம். ஸோ அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.